கவாஸ்கர் ட்ராஃபி டே 2 டெஸ்ட் 1 என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்க்கலாம். 1990s ஆஸ்திரேலியன் கேப்டன் ஆலன் ராபர்ட் பார்டர், இந்தியன் கேப்டன் சுனில் கவாஸ்கர் ரெண்டு பேருமே 10,000 ரன்னுக்கு மேலே டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டுருந்தாங்க. அதனால் அவங்க பெரிய ஒரு லெஜெண்டாக எல்லாருனாலையும் போற்றப்பட்டாங்க. அவர் பேர்லேருந்து பார்டரும் இவர் பேர்லேருந்து கவாஸ்கர் எடுத்து தான் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்கு பேசாமல் இந்தியா பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு இந்தியாவுக்கே வந்துடலாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது கொஞ்சம் பொறுத்தம்பி அப்படின்னு ஜஸ்பிரிட் பும்ரா மேஜிக் பால்ஸை போட்டு 4 பேர்த்த அவுட் பண்ணியிருந்தாரு. அலெக்ஸ் கேரி மற்றும் மிச்சல் ஸ்டார்க் வந்து ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. இன்னைக்கு அலெக்ஸ் கேரியை பும்ரா வந்தார், தூக்குனாரு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக அந்த ஹேசல்வுட் மிச்சல் ஸ்டார்க்கை அவுட்டே பண்ண முடியலங்க. மிச்சல் ஸ்டார்க் அவர் பேட்டரா பவுலரானே தெரில, அந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. 112 பாலுக்கு 26 ரன் எடுத்திருந்தாரு. ஹேசல்வுட் 31 பாலுக்கு 7 ரன் எடுத்து அவுட்டே ஆக மாட்டேங்கிறாங்க. எப்படியாச்சும் 100 அவங்க ஸ்கோர் பண்ண முடியாது, அதுக்குள்ளே அவுட் பண்ணிடலான்னு பார்த்தா அவுட்டே ஆகலை. 104 ரன் எடுத்து அதுக்கப்புறம் கடைசியாக ஹர்ஷித் ராணா கையில் மிச்சல் ஸ்டார்க் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க. இந்தியா வர்றாங்க. மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், பேட் கமெண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க, நேற்று எப்படி இந்தியாவை தூக்கணுமோ அதை விட இன்னைக்கு தூக்குறேன்டா அவங்கள அப்படின்னு நினைக்கும் போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் KL ராகுல், கிளாசி ராகுல் ரெண்டு பேருமே உள்ளே வந்தாங்க. ஆடுறாங்க ஆடிக்கிட்டே இருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் பவுலிங் போடுறாரு. உடனே யசஸ்வி ஜெய்ஸ்வால் சொல்கிறார், ஏங்க கொஞ்சம் வேகமாக போடுங்க, இதெல்லாம் ஒரு பால் அப்படிங்கிறாரு. மிச்சல் ஸ்டார்க் வெறி கொண்டு வர்றாரு, அடிச்சாரு பாருங்க ஒரு 6 ஒரு ஃப்ளிக்கில். யசஸ்வி ஜெய்ஸ்வால் கண்ணில் ஒத்திக்கிற ஷாட். அது மட்டும் இல்லாமல் KL ராகுல், கிளாசி ராகுல் ஸ்ட்ரைட் டிரைவ், எப்போ ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடினாரோ அப்போவே முடிவு பண்ணியாச்சு KL ராகுல் இன்னைக்கு 200 தாங்க அப்படின்னு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 90 ரன் எடுத்திருக்காரு. 193 பால்ஸில் 7 4 2 6 அடிச்சிருக்காரு. KL ராகுல் 62 ரன்ஸ் 153 பால்ஸில் 4 4 அடித்து அவங்க ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஏகப்பட்ட பவுலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க. மிச்சல் ஸ்டார்க் 12 ஓவர், கமின்ஸ் 13 ஓவர், ஹேசல்வுட் 10 ஓவர், மிச்சல் மார்ஷ் 6 ஓவர், நேத்தன் லைன் 13 ஓவர், லபுஷேன் 2 ஓவர், டிராவிஸ் ஹெட் 1 ஓவர், மொத்தம் 7 பவுலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ் இந்த 2 நாளில் நிறைய சாதனைகளை பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்துலாம். முதல்ல ஜஸ்பிரிட் பும்ரா வந்து அவரோட 5 எடுத்திருக்காரு. இது பும்ராவோட 11th 5. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் இது அவர் எடுக்கிற 2வது 5. ஸ்டீவ் ஸ்மித்தை பும்ரா நேற்று டக் அவுட் பண்ணியிருந்தார். இதனால் வரைக்குமே ஸ்டீவ் ஸ்மித்தை டக் அவுட் பண்ணது ஆஸ்திரேலியாவில் 2 பிளேயர் தான். ஒன்று சவுத் ஆஃப்ரிக்காவோட லெஜெண்ட் டேல் ஸ்டெயின், 2வது இந்தியன் லெஜெண்ட் ஜஸ்பிரிட் பும்ரா அந்த ரெக்கார்டு மட்டும் படைக்கலைங்க. ஆஸ்திரேலியா கம்மியான ஆவரேஜ் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா பும்ரா தான். 19.36. அவர் தான் முதல் இடத்துல இருக்கார். பேட் கமின்ஸ் 2வது இடத்துல தான் இருக்கார். அடுத்து நம்ம ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால் 2 பேருமே சேர்ந்து 172 ரன் எடுத்திருக்காங்க பார்ட்னர்ஷிப்பில். 2004 ஆகாஷ் சோப்ரா மற்றும் வீரேந்திர சேவாக் 123 ரன்ஸ் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா 20 வருஷம் கிட்டத்தட்ட 2 டிகேட்க்கு அப்புறமா தான் நம்ம 100 ரன் பார்ட்னர்ஷிப்பவே எடுக்க முடிஞ்சிருக்கு. அதை வாங்கி கொடுத்தவங்க நம்ம ராகுல் மற்றும் ஜெய்ஸ்வால். இன்னைக்கு இந்தியா 200 ரன்னுக்கு மேலே லீடிங் போயாச்சுங்க. இன்னும் 3 நாள் இருக்குது. இந்த 3 நாளில் நம்ம மட்டுமே இன்னும் 2 நாள் பேட்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதி. இப்போவே வெற்றிக்கான பயணம் பிரகாசமாக நமக்கு தெரியுது. இவங்களே இப்படி விளையாண்டாங்கன்னா கோலி மட்டும் வந்து அவர் ஒரு 100 அடித்தார்னா வேறு லெவலில் இருக்கும். எல்லா பேட்டர்ஸும் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. பால் நல்லா பேட்டுக்கு வருது அப்படிங்கிறத உண்மை. பார்க்கலாம் நாளைக்கு யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எந்த பிளேயர் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் ஸ்டார் பிளேயராக இருப்பாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே இந்த மாதிரி கிரிக்கெட்டிங் ரிவ்யூ நம்ம பண்ணுவோம். நான் உங்கள் பானுப்ரியா நாகராஜ். தேங்க்யூ.